ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்னேஷ் கேமிங். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிராணி 4ல் ரிபல்லியன்னு ஒன்று இருக்குது, அதுதான் விளையாட போகிறோம். ஸோ இதில் 4 பேர் மொத்தம் இருப்பாங்க. கிராணி, கிராண்ட்பா, நோஸ்ஃபெராட்டோ, அப்புறமேட்டு ஸ்க்லண்ட்ரினா. இதில் ஸ்க்லண்ட்ரினா ரொம்ப ரேரு தான். ஸோ அவள் எப்போயோ இதில் தான் வருவாள். ஆனால் இவங்க 3 பேரும் இருக்கிற டார்ச்சரில் நம்ம வந்து இதில் பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேருந்து பார்த்திங்களா ஆரம்பத்திலே கிராணி வந்து போயிட்டுருக்குறா நடமாடுறது. நம்ம பார்த்திங்கன்னா அடி வாங்காமல் வாங்காமல் இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும். அது முடியாது, சரி எதுக்கும் ட்ரை பண்ணுவோம். நம்ம கண்டக்டர் பையன் பார்த்திங்கன்னா கூடவே தான் இருக்கிறான். ஏன்டா வந்தேன்னா அண்ணன் கூட இருக்குவேன் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து அவனை சும்மா தான் கூட்டிகிட்டு வந்தோம். இவன் வந்து நம்ம கூடவே வந்துட்டான். சரி கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னண்ணே பயன்படுத்துகிற? இதை பார்த்து எனக்கே பயமாக இருக்குது. நீ சொல்கிறத பார்த்தா தெரியாதனமா அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டிலேருந்து நம்ம எப்படி வெளியே போயிடுவோமானே? மறுபடியும் அந்த பஸ் எல்லாம் பார்ப்போமானே? கண்டிப்பாக போவோம் தம்பி. இதை பார்த்தீங்கன்னா கண்டக்டர் பையனே, உனக்கு டிக்கெட் கொடுக்குற வேலை மட்டும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிக்கணும். ஸோ அந்த வேலை தான். ஸோ அதனால் உனக்கு எதுவும் ஏற்படாது, எந்த ஆபத்தும். அதுக்கு நான் கேரண்டி. என்ன 2-3 அடி தான் விழும், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் தம்பி. அண்ணா எனக்கு பயமாக இருக்கண்ணே. நீ சும்மா ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே கொஞ்சம் பழைய வீடு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னனால தான் வந்தேன். என்னென்ன இப்படி சொல்கிற? அண்ணே அவங்க 2 பேர் யாருண்ணே இப்படி நின்றுட்டுருக்குறாங்க? தம்பி அது வந்து அதாவது மாமியாரோட அம்மா, அது வந்து பேத்தியோட புருஷன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. என்ன பண்ணிகிட்ருக்காங்க இடிச்சுக்கிட்டு? தெரிஞ்ச ஸ்க்ரீன் பக் ஆகிடுச்சா, இல்லை இவங்க 2 பேர் இப்படி பண்ணிகிட்ருக்காங்களா? இல்லை ஸ்க்ரீனில் பக் ஆகலை, இவங்க 2 பேர்த்துக்கு இடம் இல்லாமல் இப்படி இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போல். என்ன தம்பி இதெல்லாம்? கிராணி, என்ன கிராணி வேலை பண்ணிகிட்ருக்குற? டிரைவர் பையலே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இவன் வேலையை மட்டும் பாரு. என்ன கிளவிகள் வேலையை பார்க்குறதா? இரு வரேன். வந்து என்ன சொன்ன? ஆத்தாடி, அண்ணே வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியானே? ஏன்னா கிராணி கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிறான் பாரு. இப்போ நம்ம போட்டு தள்ளிடுச்சு. இப்போ 2வது டேவானே. மொத்தம் 5 டே தான் தம்பி. 5 டேயில் தப்பிக்கலைன்னா நம்மளை இங்கேயே சமாதி கட்டிடுவாங்க. என்னது சமாதியா? அண்ணா நான் வீட்டுக்கு போனேன், என்னை விட்டுருந்தேன். ஏனே இப்படி வந்து ராவடி பண்ணுற? அங்கே பாருண்ணே கிராணி நம்மளை பார்த்துருச்சு. இருங்க, எப்படி வந்துட்டோம். சரி இருங்க, உங்கள் கூட இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகலாம். சரி தம்பி, நம்ம பார்த்திங்கன்னா அந்த வந்து நம்ம பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், பேஸ்மெண்ட் எஸ்கேப்பு ரொம்ப கீழே இருக்குது, வாயிலே வரல என்ன அதுன்னு. ஸோ அந்த எஸ்கேப்லேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் கண்டிப்பாக. அப்புறமேட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் தம்பி, இந்த பேஸ்மெண்ட் எஸ்கேப்பில் நிறைய தொல்லைங்க இருக்கும். இவங்களோட தொல்லை தான். தொல்லைனா ஸ்பைடர் வருமானே? சேச்சா, இங்கே ஸ்பைடர் இல்லை தம்பி. நம்ம கீழே வந்து என்ன தொல்லைனா, போகிறதுக்கும் வரத்துக்கும் ஒரே வழி தான், அந்த வழியே தான் வந்தாகணும். ஸோ எதிரில் வந்துட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் சொல்லிட்டேன். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், எந்த சத்தமும் போடாமல் வரணும், சரியா? என்னண்ணே ஆனால் உன திடீர்னு ஏதோ குண்டை வச்சுட்டே தெரியுங்க. ஏதோ மனுஷனுக்கு ஒரு தொல்லை இருந்தால் பரவாயில்ல, இத்தனை தொல்லையா? அண்ணனே என்னண்ணே இது நகத்தை இவ்வளோ பெருசு வச்சுருக்கான்? வேறலுக்கு வேற நகத்தையே பிடிச்சி இழுத்துருவோம் போல. தம்பி அமைதியாக இருப்பா, அது கேட்டால் நானே பயந்துருவேன் தான் அமைதியாக நானும் உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த கிராணிக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டாஸ்க் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடைச்சி வச்சு ராவடி பண்ணுவா. உண்மைதானே தம்பி? உண்மைதானே நீங்கள் சொல்கிறதெல்லாம். இப்போ என்னென்ன பண்ண போகிற நீ? தம்பி இரு தம்பி, இதை எடுத்து, ஐயோ கீழே விழுந்துருச்சு. இதை எடுத்துட்டு நம்ம வெளியில் போய் அதை லிவரை போட்டு ஓப்பன் பண்ணணும் ஒரு கதவை. ஸோ இந்த கதவை ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு வேலையே. நமக்கு வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு 3 பொருள் தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 பொருள். ப்ளூ கலரில் ஒரு டைமண்டு பார்த்தீங்கன்னா, அப்புறமேட்டு பேஸ்மெண்ட் கீயு, அப்புறமேட்டு ஹேண்டிலு. இந்த 3 பொருளும் இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் தம்பி டைமண்டு பார்த்தோன்னே அதை எடுத்து பைக்குள்ளே போட்டுக்காத. ஏன்னா அந்த டைமண்ட்லாம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் அந்த டைமண்ட் இருந்தால் தான் நம்ம தான் தப்பிக்க முடியும். உயிர் முக்கியமா டைமண்டு முக்கியமா? டைமண்டு தான். உயிர் தானே முக்கியம்.
கண்டிப்பாக நான் டைமண்டை தூக்கி போட்டுருவேன், அதாவது அதுக்குள்ளே போட்டுருவேன். டேய் கண்டக்டர் பையில, இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறா? டைமண்டா இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறா? டைமண்ட் இருந்தாலும் உன் உயிர் என் கையில தான்டி. ஐயோ தாத்தா, நாங்க வந்து டைமண்ட் ரிங்கை பத்தி பேசிட்டு இருந்தோம், உங்களே இல்ல. யாருங்க இவன் வெள்ளை மண்டையனா இருக்கான் அண்ணே? சரி பார்த்தீங்கன்னா தாத்தா போயிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்துடலாம். என்ன சொல்லிட்டு நீ என்னடா பண்ணுற? ஆமாம், உனக்கு தான் பயந்துக்கிட்டு இருந்தா, இப்போ என்னடா நான் எப்பயும் போல் பேசிகிட்டு இருக்கிற? அண்ணே பயம்லாம் உள்ளே இருக்குதுண்ணே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் இல்லை. தம்பி வாந்திக்கு இது எடுத்துடாதப்பா, அப்புறம் கிராணி விட்டு நம்ம தான் சுத்தம் பண்ணிட்டு போகணும். அண்ணே நான் வாந்தி சொல்லணே, வேற சொன்னனே. நம்ம இங்க இருந்துட்டு இவகிட்ட அடி வாங்குறது மட்டும் இல்லாம, இவகிட்ட இருந்து அடி வாங்கிட்டு மட்டும் இல்லாம சுத்தம் வேற பண்ணிட்டு போகணுமா வீட்டை? ஆல்ரெடி பேய் பங்களா மாதிரி வச்சுக்கிறா, இல்லை நான் வேற சுத்தம் பண்ணி என்ன பண்ண போறது? டேய் கண்டக்டர் பையில, டிக்கெட்டை எடுக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். வேற வேலை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவேம்மா, இல்லைன்னா தூக்கி வெளியில வீசிடுவேம்மா. பாட்டிக்கு கொழுப்பு பார்த்தீங்களா? ஏண்ணே பாட்டிக்கு கொழுப்பு பார்த்தீங்களாண்ணே? பாருங்கண்ணே வருது, தூக்கி வெளியில வீசிருமாண்ணே. நான் அப்படியே விழுந்து எந்திரிச்சாது வீட்டுக்கு போயிட்டு வரேண்ணே. பாய்ண்ணே. டே தம்பி எங்கேயும் போயிடாதப்பா, என் கூட இரு. அது சும்மா சொல்லும், நீ போனேன்னா தலைக்காம்பட்டிலே ஒரு அடி வைக்குவோம், அவ்வளோதான். ஏமாத்திரும் தம்பி, போயிடாத. அப்புறமேட்டு மேலே ஒரு சவப்பட்டி இருக்குது, அதை காட்டுறேன் பாரு. அதை தான் நம்ம 2 பேர்த்தையும் போட்டு மூடி வச்சுருவாங்க. அண்ணே என்னண்ணே நீ இப்படி பயன்படுத்திட்டே இருக்கிற? அந்த லிவரை சீக்கிரம் போடுண்ணே. எங்கண்ணே இருக்குது? அந்த ரெட் பாக்ஸ் தான் தம்பி. பிறந்து டிசீஸ். ஆமா, எந்த சவப்பட்டினே? நான் அதை பார்த்ததே இல்லையே. தம்பி அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதப்பா, நான் வந்து இங்கே வேலை செய்ய மட்டும் தான் வந்திருக்கேன். ஐயோ சொட்டத்தலையும் பார்த்துட்டான். நான் இருக்கடா, என்னால வர முடியல. நில்லுங்க, என்கிட்ட இருந்து ஒரே ஒரு அடி மட்டும் வாங்கிட்டு போயிருங்க போதும். ஆமா, ஒரே ஒரு அடி வாங்க போங்க. தாத்தா உங்களுக்கு காது கேட்காதுன்னு நினச்சேன், காலும் வராதுன்னு இப்போ தான் தெரியுமே. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எல்லா எஸ்கேப்பும் பண்ணியிருப்பேனே. தாத்தாவுக்கும் கால் கேட்காதான். யாருங்க இவ? அண்ணா அந்த பொண்ணு பார்க்க அழகா இருந்துச்சுண்ணே. யாருண்ணே அந்த பொண்ணு? டேய் நீ ஒரு வெள்ளை மண்டைன்னு சொன்னில்ல, நோஸ்ஃபெராட்டோ, அவனோட ஒய்ஃபு தான் இவங்க. இதை வரான் பாரு, நீ அழகா இருக்குன்னு சொன்னோன்னே வந்துட்டான் பார்த்தியா? டேய் கண்டக்டர் பையில, நீ தானே எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்துருக்கா? என் பொண்டாட்டி பார்த்த அளவுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் உனக்கு டிக்கெட்டு கொடுக்குறேன், வந்து வாங்கிட்டு போடா டிக்கெட்டை வேணும்னா. ஐயோ வேணாண்ணே வேணாண்ணே, அவங்க என் தங்கச்சிண்ணே, தங்கச்சி. நானா சும்மா சொன்னேனே, நீ ஏதோ பெருசாக எடுத்துக்காதண்ணே. இன்னொரு தடவை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்து வச்சுக்கோவேன், கண்டக்டர்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி வெளியில் வீசிடுறாம்மா. என்ன தம்பி எல்லாரும் உன்னை வெளியில் விசிறுன்றாங்க. உன் டைலாக்காகவே மாறி போச்சு அது. என்ன தம்பி இதெல்லாம்? தெரியலண்ணே, நான் ஏதோ ஒல்லியா இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. நானும் சாப்பிட்டு உடம்பு ஏற்றணும்னு நினைக்கிறேன், டயட்ல ஆகிட்டே இருக்கிறேன். என்னண்ணே இதெல்லாம் பண்ணுறது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல தம்பி, நீ அதுவும் உடம்பாது, என்கிட்டலாம் எதுவும் கேட்காத. என்கிட்ட கேட்டேன்னா நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு அது தெரியாது. நான் 3 வேளைக்கும் நல்லா சாப்பிடுவேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு விண்டப் கீ போட்டு யூஸ் பண்ணோம். நமக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்குது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் 3 இடத்துல பயன்படுத்தணும். மொதல் இடம் நம்ம எந்திரிச்சது, 2வது இடம் இந்த பக்கம் இருக்கும், நான் அப்புறமா காட்டுறேன். இதை நம்ம வச்சுட்டு அதை இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணோம்ல இந்த கதவை, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்த்து வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னண்ணா இது? நம்ம வீட்டில் இருக்கிற கட்டிங் பிளேயர்ஸ் மாதிரி இருக்குது. உண்மைதான் தம்பி, இது கட்டிங் பிளேயர்ஸே தான். இதை வச்சு நான் ஒரு செயினை கட் பண்ணுறதுக்கு, இந்த செயினை கட் பண்ணணும். நான் இதை அப்புறமா உன்கிட்ட காட்டு சொல்கிறேன், நான் எதை கட் பண்ணுன்ட்டு. அப்படியாண்ணே, அது அப்படியே ஒரு நிமிஷம் கொடுங்கண்ணே, நான் போய் இந்த கிழவியோட மூக்கையை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்மளை அடித்தால இந்த மூக்கை கட் பண்ணாதான் எனக்கு வேற ஆத்திரமே அடங்கும். டேய் அமைதியாக இருடா, அவன் காதுக்கு வேறு கேட்டுற போகுது. நீ சொன்னது கேட்டால் என்னையும் சேர்த்தாண்டு அடிப்பாவ. டேய் கண்டக்டர் பையில, என் மூக்க கட் பண்ண போறியா? இரு, நான் மேலே வந்து யாருன்னு காட்டுறேன் உனக்கு. பாட்டி நீங்க மேலே வாங்க, நான் கீழே வந்துட்டோம். ஓகேவா? பாய் பாட்டி. மேலே போய் யார்கிட்ட தனியாக பேசுறீங்களோ பேசுங்க. உங்களோட கணவன் அதாவது தாத்தா கிட்டேயும் போய் பேசுங்க. பேசுங்க. டீ வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருடா. ஆல்ரெடி நான் வேறு எந்த காண்டில் இருக்கிறேன், எங்கே தப்பிச்சு ஓடலான்ட்டு இருக்கிறேன், இந்த ஓட்ட வழியாக ஓடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா கிராணிவை வம்பிழுத்துட்ருக்குற. உனக்கு ஒன்று தெரியுமா தம்பி, இதில்
இந்த கேமில் ஒரு கன்று இருக்குது தம்பி. அந்த கன்று தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கன்று. அந்த கன்னை வச்சு சுட்டோம்னா எத்தனை பேராக இருந்தாலும் ஒரே இடத்துலையே சாம்பல் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கன்று. இந்த கன்று பேர் காஸ்மிக் கன். நான் காட்டுறேன் பாரு தம்பி. அப்படியானே? அந்த கன் எடுத்தா முதல் நான் கிளவி தானே சுடுவேன். ஆமா, ஏனே அந்த இதுல இருந்து இந்த சாவி எடுக்காம வந்த? சாவி தேவையில்லையானே? தம்பி அது கார்கிப்பா. கார்கியை வச்சு எனக்கு எதுவும் தேவையே இல்லை. நம்ம கார் எஸ்கேப்பும் பண்ண போகிறதே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு கார் கீயும் தேவையே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இந்த தலை தான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கட் பண்ணோம். இதில் எனக்கு சுத்தியல் தான் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சுத்தியல் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. தம்பி செயின் கட் எடுத்து கிராணி முக்க கட் பண்ண போகிறேன்னு சொன்னேன், கட் பண்ணலையாப்பா? போனே, நான் பேசுகிற பேச்சுக்கு என் முக்க தான் அவள் கட் பண்ண போகிறா போல. அதாவது பாட்டி கட் பண்ண போகிறாங்க போல. ஸோ அவங்கள பகச்சிக்கிறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேனே. ஏனே நீ ஆரம்பத்தில் சொன்னியானே தாத்தாவுக்கு காது கேட்காதுன்னு, அது உண்மையானே? நிஜமாக உண்மைதான் தம்பி. தாத்தாவுக்கு காதே கேட்காது. நம்ம சுடுறதுக்கோசரம் சத்தம் போட்டு வர வைப்போம். 2 பேர் வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும், கிராணியும் நோஸ்ஃபெராட்டோவும். தாத்தா மட்டும் வரமாட்டாங்க, ஏன்னு தெரியாது. சரி, இந்த இடத்துல ஏதோ நமக்கு கிடைச்சா கிடைக்கும். ஸோ அதனால தான். இரு தம்பி, நான் கார் காட்டுறேன். இது அங்கே தொங்குது பற்றிய மேலே, அதுதான் காரு. கார் எதுக்குன்னு அங்கே தொங்க வச்சுருக்காங்க? அங்கே தொங்குறது வந்து கட் பண்ணுறதுக்கு தான் தம்பி. அந்த இது பேர் என்ன, சிசரு. நீ கூட கிராணி முக்க கட் பண்ணுன்னு சொன்னில்ல, அந்த சிசரு. ஏன் இந்த பக்கம் வந்தானே சத்தமாக பேசுகிற? கிராணி காலில் கேட்டுற போகுது. தம்பி இதெல்லாம் கேட்காதுப்பா. பாரு, நோஸ்ஃபெராட்டோ மண்டை வந்துட்டுருக்குறான். பின்னாடி கிராணி வருதுனே. அப்போ நல்லா ஏற்றுவாங்க கிராணிக்கிட்டேயே. பாட்டி நான் எதுவும் சொல்ல, இவங்க தான் சொன்னாங்க. இவங்ககிட்ட வேணா அடிச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன், பாய். அண்ணா ஏன் என்னை விட்டு கொடுத்துட்டு போற? இல்லை நானும் வரேன். தம்பி எதாக இருந்தாலும் நான் சீக்கிரமாக செய்கிறவன். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்தானது. ஸோ நீ என் கூட வரணும் ஸ்லோவாக. ஐயோ இவன் வேறு பார்த்துட்டானே. பார்த்தீங்கன்னா டைம் இல்லை இவன்கிட்ட துரத்தி பிடிக்கிறதுக்கு. ஸோ இவன்கிட்ட கால் வராதுன்னு நம்ம முன்னாடி தெரியும். ஸோ அதனால் இவங்ககிட்டருந்து ஓடி வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னண்ணே சத்தம்? தம்பி அது அந்த தாத்தாவோட வாய்ஸ் தான்ப்பா. அவர் எதுவும் இங்கிலீஷில் பேசுகிறாரு. சில டைம் தமிழில், சில டைம் இங்கிலீஷில். தம்பி அந்த ப்ளூ டைமண்ட் கிடச்சிருச்சுப்பா நமக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கானது. ப்ளூ டைமண்ட். இந்த ப்ளூ டைமண்ட் இருந்தால் தான் அந்த பவர்ஃபுல் கன்னான காஸ்மிக் கன் எடுக்க முடியும். நமக்கு அந்த தேவையில்லை இதுக்கு முன்னாடி. ஸோ இதை கீழே போய் அந்த காஸ்மிக் கன் எடுத்து எல்லாத்தையும் டொப்புன்னு போடுறது தான் நம்ம வேலையே. 2 டொப்பு தேவையில்லை, ஒரே டொப்பு தான். எல்லோரும் பார்லோகம் தான் போயிடுவாங்க. பாட்டி மேலே ஏதோ சத்தம் கேட்குது, வாங்க மேலே போய் பார்க்கலாமா? போகலாம் பேராண்டி. மேலே போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து ஒரே சத்தமாக வந்துக்கிட்டே இருக்குது. மேலே அந்த டிரைவர் பையனும் கண்டக்டர் பையனும் தான் போயிருக்காங்க. ஸோ மேலே போய் தான் பார்க்கணும் என்னன்னு. வாங்க தம்பி போகலாம் மேலேயே. பார்த்திங்கன்னா நம்ம கிராணியை வந்து மேலே அமுச்சு விட்டாச்சு. அவங்கள ஏமாற்றிட்டு நம்ம இப்படி வந்திருக்குறோம். ஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் ஏதோ அடி வாங்க போகிறோன்னு எனக்கு மனசுக்கு தோணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் இன்னும் ஒரு தடவை தானே அடி வாங்கியிருக்கேன். 2-3 தடவையாச்சும் அடி வாங்குவேன். பார்த்தீங்களா, இவன் முன்னாடி தான் சத்தம் போட்டேன். இந்த கிழட்ட பையனுக்கு காது கேட்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ஒரு ஷார்ட் கட்டாக இருக்கும். ஆமா நீ சொல்றதெல்லாம் சரிதானே. இப்போ கீழே இவங்களாம் வந்தா எப்படிண்ணே வரது? அதுக்கெல்லாம் வழி இல்லை தானே? பைத்தியக்காரா, நான் அதான் சொன்னேன், அது டேஞ்சரஸான பிளேஸு. நீ எங்கேயா இருந்தாலும் குறுக்க வந்துடாதான்ட்டு. இப்போ மறுபடியும் வந்து என்னன்னு கேட்குற? இந்த போகிறப்ப எல்லாத்தையும் இங்கே வந்து போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து அந்த ஓல்டு கீ தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்தோம்ல அந்த பெட் மேலே போட்ட ஓல்டு கீயை நம்ம எடுத்துகிட்டு வரணும். எடுத்தால் தான் நமக்கு காஸ்மிக் கன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தாத்தா நம்ம பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். தாத்தா நேரா பார்த்து போங்க, கழுத்து சுளிக்கிட்டு போகுது. அப்படி என்ன பார்த்துட்டே போறீங்க? சைடு வாங்கிட்டே போறாரு தாத்தா. என்னண்ணே இதெல்லாம்? ஏய் கண்டக்டர் பையல, உனக்கு சைடு வாங்கிட்டு வரதுனா நான் பார்க்குறியா? என் கம்பை வச்சு உன்னை அடிச்சு வச்சுக்கோவேன், ஒரே முழுங்கா போயிடுவாம்மா. ஐயோ நான் இஞ்சி பேசிட்டு இருந்தேன், உங்ககிட்ட இல்லை. நான் ஏதோ வேற யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், உங்ககிட்ட இல்லை. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வர முடிஞ்சு, நான் கிளம்புறேன், பாய்.
ஏன்டா எல்லாத்துக்கிட்டையும் வம்பு கொடுக்குற பாரு, புருஷனுக்கு கோவப்பட்டோன்னே பொண்டாட்டி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க கூட எதுவும் போயிட்டுருக்கா, இவங்க போயிட்டாங்க. சரி, நான் பார்த்தீங்கன்னா ஓல்டு கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். போய் ஃபஸ்ட்டு ஓல்டு கீ எடுத்துகிட்டு வந்து போய் அந்த கன் எடுத்து எல்லாத்தையும் டப்புன்னு போடுறோம். என்ன தம்பி, போட்டுடலாமா? சொல்லு தம்பி, போட்டுடலாம்ல? கண்டிப்பா போட்டுடலாண்ணே. இதுல என்ன மாற்றம்? அண்ணே இது பாத்ரூம்ல அந்த பக்கம் போனே, இந்த பக்கம்ண்ணே. தம்பி பார்த்தீங்கன்னா நீ இன்னும் பேஸ்மெண்ட் பார்த்தது இல்லை தானே? இரு தம்பி, நான் என்ன கூட்டிகிட்டு போகிறேன். பேஸ்மெண்ட்டை கூட்டிகிட்டு போய் ஆளாக பாரு. ஆமாண்ணே, நீ கீழே வந்துட்டு அவன் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இவன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதான் தம்பி சொல்கிறல்ல, இந்த சத்தத்துக்கு போட்டாச்சு தம்பி. நான் மேலே போய் அந்த ஓல்டு கீ எடுத்துகிட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணோம். ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு அந்த கன்னை கொடுப்பாங்க. கண்டிப்பாக கன் இருக்கும்லண்ணே. உன்னை நம்பி நான் கீழே வரலாமாண்ணே? தம்பி வா தம்பி, இல்லைனா மேலே வந்து யாரோ போட்டு தள்ளிட போகிறாங்க. கீழே என் கூட வா, நான் உனக்கு கன்னை காட்டுறேன் கண்டிப்பாக. ஏண்ணே எரியுது நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற. ஆல்ரெடி நான் இங்கே வேற அவங்க அப்புறமா போயிட்டுருக்கிறேன். தேவையில்லாமல் எண்ணெய் சுத்தத்தை போடுறேன். தம்பி நம்ம கன் இங்கே தான்ப்பா எங்கேயோ இருக்கும். தம்பி எங்கே பாரு, இதுதான் கன்று தெரியுதா? காஸ்மிக் கன்று. இதுதான் ரொம்ப கிராண்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லான கன்று. இதில் போட்டால் ஒரு சுட்டு சுட்டால் போதும், 3 பேரும் ஒரே அடியில் போட்டுருவாங்க. இந்த காஸ்ட்லியான கன்று நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமாண்ணே? சரிங்கண்ணே, இப்போ ஃபஸ்ட்டு யார் சுட போகிறீங்க? அதான் தம்பி, கிராண்ட் பாவ் சுட்டாச்சுல்ல, 2வது யார் வராங்களோ அவங்க தான், 3வது யார் வராங்களோ அவங்க தான். 2 பேர் வந்தால் 2 பேர் ஒட்டுக்கா சுட வேண்டியது தான். யாரோ வர சத்தம் கேட்குது. அவ்வளோதான் தம்பி, இன்னும் கிராணி மட்டும் சுட்டு நம்ம மேலே போயிடலாம். என்னடா இது சத்தம் கேட்குது? அம்மா யாரடா அது? என்னண்ணே கிராணியை போட்டு சொல்லிட்டா? ஏண்ணே எவ்வளோ பெரிய கலவி, இதையே போட்டு சொல்லிட்டேனே ஈஸியா. தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த கிராணிலாம் சுடுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதை சுடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஏன் பெரிய ஆளுன்னு பார்க்குறேன்னா, கிராணி 1ல் தான் இது பெரிய ஆள். இது 3லேருந்து 4 வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஆளே இல்லை. 3லலாம் கிராண்ட்பா தான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கீ இது? பேட்லாக்கியா? பேட்லாக்கி எதுக்கிட்ட கொடுத்தீங்க? எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு தேவையானது விண்டப் கீ மட்டும்தான். இங்கே ஹேண்டில் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் எடுத்து போட்டு கிராணியை அதாவது எஸ்கேப் ஆகலாம். ஆனால் நமக்கு அதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட் கீ தேவைப்படும். நம்ம பார்த்திங்கன்னா விண்டப் கீக்குள்ளே தான் பேஸ்மெண்ட் கீ இருக்கும். ஆமாம், விண்டப் கீ எங்கே நான் போட்டேன்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். விண்டப் கீ வந்து கீழே நம்ம கன் எடுத்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல தான் இருக்கும். ஏதோ பேசுகிறேன், நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன்ல. பேசுறேனே, எனக்கு பயத்தில் எதுவுமே பேச்சே வரலண்ணே. என்னடா பேசுறது? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னமோ சொல்கிறேனே. நானும் எதுவும் சொல்கிறேன். கீழே போய் என்னென்ன எடுக்கணும்? ஏதோ கீ பேர் என்ன? விண்டப் கீ எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். போதுமானே? நம்ம கண்டக்டர் பையன் பார்த்திங்கன்னா பயத்தில் வளர்றாப்புல. அது விண்டப் கீ. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே ஷார்ட் கன் எடுத்து ஷார்ட் கன்னில் சுட போகிறோம். இதுக்குள்ளே தான் இருக்கும் விண்டப் கீ. எங்கடா காணோம்? என்னடா எடுக்க முடியல விண்டப் கீயை? வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இதுவும் பக் ஆகிடும்னு நினச்சேன். சரி, நம்ம மேலே போய் விண்டப் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது விண்டப் கீன்ற பாருங்க, போய் பேஸ்மெண்ட் கீ எடுத்துகிட்டு வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். யாரும் எதிரில் வந்துடக்கூடாது. வந்துடாதீங்க. என்னங்க 2 கூட்டமாக வராங்க? ஆகா, வகையாக மாட்டிக்கிட்டணும். போச்சு, இதுலேருந்து பார்த்தா வந்துடும். கிராணி கூட நின்று டைமே வரான். பல்லு போனவனே. என் மூக்கையை கட் பண்ணுற, இந்த வாங்கிக்கோ. அம்மா சம்மண்டி கொடுத்த கிராணி. இவங்களுக்குலாம் இதுதான் சரி. பஸ் ஓட்டுறத விட்டு இவங்க வந்தாங்க பார்த்தியா? இவங்களுக்குலாம் இதுதான் சரி. நீ ஒரு அரை விட்ட பார்த்தியா? ஒரே அடியில் வாங்கிட்டாங்க. தேங்க்ஸுங்க. இவங்களெல்லாம் தீர்த்து கட்டதில் ஒரு வேலையே இல்லை பாருங்க. வெக்கமே இல்லாமல் மறுபடியும் வந்து நின்றுட்டுருக்காங்க. இவங்களை அடுத்து என்னங்க பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்கள். அப்படியே வந்து
ராணி இங்கே தான் இருக்கிறாங்களா? நம்ம வேணா ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு நம்ம பேத்திக்கு கொடுத்துடலாமா? அதாவது கொள்ளு பேத்திக்கு கொடுத்துடலாமா? வேணாங்க, நம்ம பேத்தி நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நம்ம வேணாம். பாருங்க, நோஸ்வராட்டா வராரு, அவர்கிட்ட கேளுங்க மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை நீங்க சொல்லுங்க, இவங்க 2 பேத்தி என்ன பண்ணலாம்? மாமா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இவங்க 2 பேர்த்து கதையும் நான் முடிச்சிடுறேன். டிக்கெட் கொடுக்குறவனுக்கு டிக்கெட்டை கொடுத்துட வேண்டியதா. டிரைவர் பையில என்ன பண்ணலான்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஏனே இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா பயமா இருக்குது. உங்களை நம்பி போகலாமா? எஸ்கேப் பண்ண முடியுமா? தம்பி நம்ம உயிரோட போகணுன்னா எஸ்கேப் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி 2 அடியாக வாங்கியாச்சு. 3வது அடி நம்ம திருப்பி தான் கொடுத்தாகணும். நம்ம அடிக்கூடாது. போய் கிராஸ்பிக் கன்னை எடுக்கிறோம், ஒரு அடி கொடுக்குறோம், 3 பேத்தையுமே போட்டு பொழக்கிறோம். என்னங்கிற கிராணி பேசுகிற பேச்சுக்கு நம்ம பழி வாங்கி ஆகணும் தம்பி, பழி வாங்கி ஆகணும். எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு காஸ்மிக் கன். லா 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 லா. தம்பி நம்ம பார்த்தீங்கன்னா சுட வேணாம் இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா சத்தத்தை போட்டு போட்டுடலாம். ஸோ நமக்கு வந்து எஸ்கேப்பை விட நம்ம உயிர் தான் முக்கியம். ஸோ இவங்களை எஸ்கேப் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறேன்னா, சுடுறதை விட்டுட்டு நம்ம எஸ்கேப் பார்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதை எடுத்து கீழே போட்டுடலாம், கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இவங்க வேறு சத்தத்தை போட்டிருக்கோம், வந்துட்டு பானோ இவெல்லாம் வரமாட்டான், இவனுக்குலாம் சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து இன்னும் 5 நிமிஷத்தில் எஸ்கேப் ஆக போகிறோம் தம்பி. கிராணி வீட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிடு. ஏங்க மாப்பிள்ளை எதுவுமே செய்யலை பாருங்க, அவங்க எஸ்கேப் ஆக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னங்க பண்ணுறது சொல்லுங்க. இந்த தீவெட்டி தெளிவுக்கு காது வேறு கேட்காது, இவன் எங்கே போய் தொலைஞ்சானு தெரில. அம்மா நினைச்சனே எங்கே எழுதி தர ஆட்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவன். சரி தம்பி, நம்ம கீழே போய் ஹேண்டில் போட்டு அப்படியே அது பேர் என்ன இதை சொல்லுவாங்களே அதை எடுத்துகிட்டு வந்துடலாமானே? விண்டப்கி எடுத்துகிட்டு வந்துடலாமானே? தம்பி இருந்தாலும் ஓவராக நீ வாட்டர் தம்பி. பாரு கிராணி வந்தாச்சு, கிராணி ஒரு சுட்டுடலாமா? போட்டு 2 பேர் காலி. பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் இதை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணு தம்பி. மேலே ஒரு டாஸ்கே இருக்குது. மேலே தான் மெயின் பிக்சரே நான் உனக்கு காட்ட போகிறேன். விண்டப் கீக்குள்ளே என்ன பண்ணணுன்னு நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அது பண்ணால் தான் நமக்கு பேஸ்மெண்ட் கீ கொடுப்பாங்க. என்னண்ணே ஆக போகுது சொல்லுண்ணே. என்ன ஏதோ கருப்பை புகையுது பாருங்கண்ணே. என்னண்ணே கண்ணு ஏதோ வெடிச்சு போச்சா, ரிப்பேர் ஆகிடுச்சா? தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இவங்க 2 பேரும் இவ இந்த கேமில் இருக்காங்கிறதுக்காசரமே இவ வரா போல். 2வது தடவை தான் இந்த கண்ட்ரினா. என்னை தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்ததில்லை தான் தம்பி. இதுதான் 2வது டைமு. ஒரு தடவை வந்தால் வெளியில் இருக்கும்போது இது 2வது டைமு. ஸோ இப்போ வர்றது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த டாஸ்க் என்னன்னு சொல்கிறேன் பாரு தம்பி. இதான் தம்பி திறந்துட்டு சீசே. பார்த்தீங்கன்னா இதை நான் ஆல்ரெடி சுட்டுட்டேன். இது ரொம்ப லேட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்மெண்ட் கீ கிடச்சிருச்சு. இந்த கன்னெல்லாம் எடுத்து புல்லட்டில் சுடணும். ஸோ இங்கே வரத்துக்குள்ளே நம்ம கிளம்பலான்னு பார்த்தா வந்துட்டாங்க ஒருத்தர், நோஸ்ஃபெராட்டோ வந்துட்டான். ஸோ இந்த தான் தம்பி. அப்பா என்னண்ணே இதெல்லாம் இவ்வளோ நேரம் ஆகுதுண்ணே? டேய் டிரைவர் கண்டக்டர் 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்களா? நான் பாரு உங்களை சுட. ஆஹா, அவ்வளோதான் தம்பி. பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் கீ எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ண போயிடலாமா? அவ்வளோதான். இவங்க மூஞ்சி 2 பேரும் முழிக்கவே மாட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சத்தத்தை போட்டு கீழே போய் டாட்டாவை காட்டிட்டு போயிடலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே மாட்டேனே. ஆனால் இதை முடிச்சோன்னே இன்னொரு தடவை வீட்டுக்கு வரலாமாண்ணே? வரல தம்பி. கிராணி சுட்டு விளையாடலாம். பார்த்தியா நம்ம கிராணி மூஞ்சி எத்தனை தடவை சுட்டோன்னு சுட்டு விளையாடலாம். இரு தம்பி, நான் 3வது டே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2வது டே ஆமாம் இல்லை ஆமாம் 3வது டே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை போக வச்சுருவாங்க போல். சாரி 4வது டே. இது 3வது டே. 4வது டே போக வச்சுருவாங்க போல். சரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பலாம். யாரும் வரலன்னு நினைக்கிறேன். கீழே போய் நம்ம போட்டு கிளம்பலாம். ஏங்க மாப்பிள்ளையை நம்பினது தப்பாக போச்சுங்க. இங்கே வேறு யாரையும் காணோம். நம்ம வேறு 2 பேரும் மேலே சுற்றிட்டு இருக்கிறோம். பேஸ்மெண்ட்டில் தப்பிச்சு எஸ்கேப் ஆக போயிட்டானா என்ன பண்ணுறது? இங்கே வேறு சத்தமாக வருது. ஸோ நம்ம கிளம்பலாமாங்க? இந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாமா? எனக்கு வேறு பேஸ்மெண்ட்டில் தான் எஸ்கேப் பண்ண போகிறாங்கன்னு தகவல் வந்துச்சு. ஆமாங்க, நீ மாப்பிள்ளை எதுவுமே பண்ணல. நம்ம பங்குக்கு நம்மளும் போய் ஏதோ
நம்ம போய் அடிச்சுட்டு வந்துடலாம். இவங்க இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் பண்ணாங்கன்னா நம்ம மாப்பிள்ளைக்கு தான் அதை அசிங்கம். இவங்க வீடு நம்ம மாப்பிள்ளை வீடு தானே இது. ஸோ நம்ம மாப்பிள்ளையை வந்து அசிங்கப்படக்கூடாது. ஸோ இவங்களை போய் நீ போய் தரன்னு இழுத்துட்டு வா. மேலே இருக்கிற ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிடலாம். பாட்டி நீங்கள் சொல்கிறது கனவுல கூட நினைக்காது. நம்ம எஸ்கேப் பண்ணவே போகிறோம். அந்த ஹேண்டில் எடுத்துருந்து எஸ்கேப் பண்ணால் முடிஞ்சது பாட்டி. அப்படி போடுங்க. அடுத்த தடவை நம்ம கிராணி வீட்டுக்கு வந்தால் நம்ம கார் எஸ்கேப் பண்ணலானே. கண்டிப்பாக நான் கிராணி வீட்டுக்கு அடுத்த தடவை வரணும். எனக்கு பயம் போயிடுச்சுண்ணே. சூப்பர்டா தம்பி. இதுதான் உனக்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணிடலாம் தம்பி. இந்த ஏணி மலை ஏறினா நம்ம வெளியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் அந்த பக்கம் போடணும். பார்த்தீங்கன்னா இது பக்கம் போனால் எஸ்கேப் போயிடலாம். என்னடா இது, அவ்வளோதான் தம்பி. 4 பேர் பார்க்குறாங்க. என் கனவு வந்து தேவதை தானே. என்னது தேவதையா? இரு, அடுத்த தடவை வருவீல்ல ஒன்று வச்சுக்கிறேன். ஐயோ சாரி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான். உங்கள் 4 பேர்த்துக்கும் பாய். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.